சகல அதிகாரமும் சர்வ வல்லமையும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த மே மாதம் 2ஆம் தேதியில் முதல் ஆராதனையில் கர்த்தருடைய மகிமையை பாடி மகிமையுடன் வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக நன்றியோடு கர்த்தரை பாடி துதிக்க இருக்கிறோம். இப்பட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. நடத்துகிறவர் நன்மையான தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிட கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து செவித்து ஆராதனை ஆரம்பிக்கிறார். பரலோகத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜாவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் சர்வ வல்லமையும் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற நீங்கள் ராஜாதி ராஜாவை நாம் துதிக்கிறோம். 4 மாதங்களை பாதுகாத்து 5வது மாதத்தில் 2ஆம் தேதியில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அன்றைய இந்த நிலையில் அநேக எங்களோடு இணைந்து ஆராதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். பாடல்களை ஆசீர்வதி கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரை தியானிக்க இருக்கிற கர்த்தரை ஆசீர்வாதமாக்கிட்டார். இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி தெய்வ பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால மீண்டும் ஒரு விசை எம்பி மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சில பாடலை பாடி மேம்படுத்துவோம். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. இழுத்தீர் என்னை உமக்காக, இழுத்தீர் என்னை உமக்காக. உருகி உம்மை எனக்காக. ஸ்தோத்திரம் துதி
Thank you.
என்ன நடந்தாலும் நான் பயப்படேன். எதை குறித்து நான் கலக்கிறேன், சூழல் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நான் பயப்படேன். ஏனென்றால் என்னோடு இருக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். எனக்காக ஜெயத்தை கண்டவர், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர், என் வாழ்க்கையை புதிதாய் மாற்றினவர். ஓ ஹல்லேலூயா! என் சூழ்நிலையை அவருடைய ரத்தத்தினால் புதுப்பித்தவர், உயிர்ப்பித்தவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் பயப்படேன். ஹல்லேலூயா! Thank you, Jesus. நம்மோடு இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து பாடி ஆராதிப்போம். திக்கற்றோராய் கைவீரேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவீரேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நீரா என் தலை முடியும் எண்ணீரே. நீரறியா யாதும் நீரா என் தலை முடியும் எண்ணீரே. என்னை மறவா இயேசுநாதன் உந்தன் தயவா. ஒவ்வொரு நாளும் நடக்குதப்பா. என்னை மறவா இயேசுநாதன் உந்தன் தயவா. என்னை நடக்கும். என்னை மறவா இயேசுநாதன் உந்தன் தயவா. என்னை நடக்கும். என்னை மறவா இயேசுநாதன் உந்தன் தயவா. என்னை நடக்கும். ஓ ஆமென். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த 4 மாதங்களை ஜெயமாய் முடித்து உதவி செய்தார். ஆமென். 5வது மாதத்திலே அற்புதமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆளுகை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை சூழ்ந்து ஆமென் இருக்கிற நெருக்கத்தை மாற்றி அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்துவில்லை. கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நன்றி சொல்லி பாடுவோம். ஆமென். செய்த நன்மை கிடைக்கும். நன்றியோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். இன்பமே இருக்கிறதோ
இந்த ஆராதனை வேலையில நம்ம அர்ப்பணித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீ செய்த நன்மை நினைத்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. உன்னுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆராதிக்க போகிறோம். என் ஆவி ஆத்மா சரீரங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியில ஆராதனை. தேவன் விரும்புகிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை என்றால் என்ன? அவருடைய பாதத்தில் அர்ப்பணி, அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லு, அவரை உயர்த்துவது. நீங்க இல்லாம எங்களால் ஒன்று முடியாது என்று சொல்லி அவன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அவரை முக்கியத்துவப்படுத்தும். நல்லது. அவருக்கு மாத்திரம் துதிகளையும் ஆராதனைகளையும் துதிகளையும் செலுத்தும். என்னுடைய திறமையினால் ஒன்றுமல்ல, என்னுடைய ஞானத்தினால் ஒன்றுமல்ல, என்னுடன் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பலத்தினால் ஒன்றுமல்ல, எல்லாம் உடைய ஆவியினால், எல்லாம் உடைய ஆகிறதப்பா. ஸ்தோத்திரம். நீ எனக்காக சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டு எனக்கு ஜீவனை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து ஒரு புரட்சியை உண்டு பண்ணும் ஸ்தோத்திரம் காரியங்களை கர்த்தர் எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லுவது தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனை. ஆமென். குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுத்தமாக்கினார், சுகமாக்கினார். ஒருவன் மாத்திரம் வந்து அவருக்கு நன்றி சொன்னார். மீதி பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். இந்த நாளில் கூட இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக அவருடைய முகத்தை பார்க்கும்போது பிரகாசம் அடைந்தார்கள். எதை குறித்து பயப்படாதிருங்கள், 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 எப்போதும் சந்தோஷமாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த கொள்ளை நோய்க்கு தப்புவிக்க வல்லவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து தருங்கள். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? நன்றி ஆண்டவரே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுவே. நீ குயவன், நான் களிமண். உன் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது என் சித்தம் அல்ல, உன் சித்தம் செய்ய என் ஒரு பாண்டமாய் நீ உருவாக்குவீரா. ஒரு பாண்டமாய் என்னை படைத்து நான் நடத்துவீர். இந்த 5ஆம் மாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். சுய சித்தத்தை சார்ந்து வாழாதபடி தெய்வ சித்தத்தை செய்ய, தெய்வ சித்தத்தின்படி ஹல்லேலூயா, தெய்வ சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். என்னை உன் கையில் படைத்தேன், முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லி ஆராதனையில் அர்ப்பணித்தது. கர்த்தரை ஆராதிப்போம். மகாமே கர்த்தர் நல்லவர். அவரால் மாத்திரம்தான் உடைந்த பாத்திரத்தை உருவாக்கும். ஒரு சித்தத்தின்படி நம்மை வணைந்திருப்பான். ஒருவேளை வணைந்த நோக்கம் நிறைவேறாமல் இருக்குமே, ஆனால் இந்த ஆராதனையில அவைகளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இந்த பாத்திரத்தை அவர் சித்தத்தின்படி வணைந்து நம்மை மீண்டும் பயன்படுத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உடனே அர்ப்பணித்து பாடுவோம். இருக்கிற இடங்களில் முழு ஆவியிலும் முழு பலத்தோடு முழு உண்மையும் பரலோக தேவனை நோக்கி பார்த்து, என்னை படைக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த தேவனை ஆராதிப்போம்.
படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும் என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும் குயவன் நீ களிமண்ணா என் சித்தம் நிறைவேற்றுவாய்
குறைபாடு இருந்தாலும் அதை மாற்ற உம்மால் மாத்திரமே கூடும். நீங்க தான் எங்களை உண்டாக்கிறீங்க, நீங்க தான் எங்களை நடத்துறீங்க. அப்படி நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகவே ரசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும்படி இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் உங்களோடு இடைபெறுவாராக. ஆமே. ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற நீங்கள் ஒப்பு கொடுப்போமா? என்னால் ஒன்று முடியாதவர் இன்னைக்கு பணம் வைத்திருக்கிறவர்கள் ஜீவனை பாதுகாக்க முடியவில்லை. ஜீவனை பாதுகாக்க முடியவில்லை. நல்லவர் என்னுடைய நாமம் மகிமைப்படுவதால் எது நடந்தாலும் என் தெய்வம் நமக்கு நன்மையானதை செய்வார். Hallelujah. Glory to Jesus. குயவன் நீ காளிமன்னா உம் சித்தம் நிறைவேற்றுமே.
கண்ணீரோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதா. நன்றி அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையும் ஒளியும் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையும் ஒளியும் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமை. இயேசுவே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட வல்லமையாய் நன்றி. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. இருக்கிற இடங்களை கரத்தை அசைத்து தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தாங்கினே துதிமுகமே. பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் பயத்திலிருந்து விடுவிக்க என் ஆண்டவர் கிருபை தருகிறார். என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஓ ஷஹரா ஒரு விசை பாடிதான் அவனை முடிக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்க வரும், உங்க மகிமை இறங்க வரும். எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலே உங்க மகிமை இறங்கட்டும். நீ வரும்பொழுது எல்லாம் மாற்றப்படும். நீ வரும்போது சுகம் உண்டாகும். நீ வரும்போது அற்புதங்கள் நடக்கும். நாமே
கிருபையின் மேகங்கள் தேசத்தை சுகம் ஆரோக்கியம் உண்டாக்குகிற கிருபையின் பிரசனத்தின் மேகம் முழட்டும். எங்கள் மாநிலங்களுக்காக, எங்கள் மாவட்டங்களுக்காக, யூனியன் பிரதேசங்களுக்காக, அதுவரை ஸ்தோத்திரம் மாநகராட்சிகளுக்காக, அதுவரை நகராட்சிகளுக்காக, பேரூராட்சிகளுக்காக, ஊராட்சிகளுக்காக சபைகளில் நடக்கிற ஆராதனை நேரலையில் ஆண்டவரே நடத்துகிற எல்லா ஆராதனையில் கர்த்தர் டெலிவரன்ஸ் உண்டு. எல்லா ஊழியரையும் கர்த்தர் தாம் பாதுகாத்துக் கர்த்தர் அவர்களை கொண்டு தேசத்தில் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒவ்வொரு சபை குறித்தும் கர்த்தர் தரிசனத்தோடு வந்த தரிசனத்தை அந்த சபை ஊழியர்கள் நிறைவேற்றி முடிக்க கிருபையினாலும் எந்த சூழ்நிலையில் தடையிடாமல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பீராக, ஜனங்களை விடுவிப்பீராக, காத்துக் கொள்வீராக. கிருபை மகிமை மகிழ்ச்சி செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆராதனைகள் ஏற்படுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆளுகை செய்யும் எங்கள் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை கர்த்தர் அற்புதமாய் அசைவாடினார். ஆராதனை வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆராதனை முழுவதையும் தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொண்டார். நல்லவர். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த எம்பி மினிஸ்ட்ரியின் சார்பா, எம்பி மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த நல்ல வார்த்தை ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசுவின் நாமத்தில் வார்த்தை. இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். செபித்து இந்த வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் செவி. நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தோடு இடைபடுவீராம், எங்களோடு பேசும். விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு அப்படியே செய்கிறார். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கட்டும். அநேகருடைய வாழ்வில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாச்சு இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்லவர். இந்த வசனம் எதை நமக்கு சொல்லுகிறது? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எதை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்களை விசுவாசிக்கிறார். விசுவாசம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததின் நிச்சயம், பார்க்காததை நம்புவது விசுவாசம். நல்லவர். அல்லது பார்ப்பதை இன்னும் அதிகமாய் நம்புவது, அதுதான் விசுவாசம். ஒரு வேலையில் நாம் இருக்கும் பொழுது அந்த வேலையை முழுமையாய் நம்புகிறோம். நம்பி அதன் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுகிறோம். நல்லவர். அதுதான் விசுவாசம். சொல்வார்கள், முதலாளிக்கு விசுவாசம் உள்ள நபர் இவர், முதலாளிக்கு இவர் ரொம்ப விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார், ரொம்ப நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறார் என்று சொல்வார். இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எதன் மீது இருக்கிறது? யார் மீது இருக்கிறது? எப்படி இருக்கிறது? நல்லது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும்.
என்ன ஆகும்? இல்லாதது உண்டாகும். என்ன ஆகும்? ஸ்தோத்திரம், பழையது புதிதாக ஆகும். அது நல்லவர். கோணலானது செவ்வையா ஆகும். ஸ்தோத்திரம், வறண்டு போனது செழிப்பாக ஆகும். அது நல்லவர். எதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமோ அதையெல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். நாமம் மகிமைப்படுவதா. விசுவாசம் நாம் யார் மீது வைத்திருக்கிறோம்? எதன் மீது வைத்திருக்கிறோம்? பணத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள், பதவியின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம், தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தின் மீது விசுவாசம் வைத்திருப்பார்கள். நிறைய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு நாளில் நம்மை விட்டு விலகி போகும், நம்மை விட்டு கடந்து போகும், நம்மை தூக்கி தூர எறிந்து விடுவார்கள். முழுமையாய் நம்பியிருந்தேன். வாழ்க்கையில் அநேகர் ஸ்தோத்திரம், கணவன் மனைவியை, மனைவி கணவனை முழுமையாய் நம்புவார்கள். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை மாறுகிறது. பிள்ளைகள் ஸ்தோத்திரம், தகப்பன் மீது தாய் மீது நீங்க நம்பிக்கை வைத்திருப்பார்கள், விசுவாசம் உள்ளவர்கள். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுக்கு எல்லாம் மாறுகிறது. அது நல்லது. நாம் மகிமைப்படுவதுதான். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு ஆகும். என்ன ஆகும்? நீங்க என்ன நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு உண்டாகும். ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அது ஜெயமாய் உங்களுக்கு உண்டாகும். நல்லது. ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீங்களும் நானும் நீதிமான் என்று சொல்லுகிறோம். எதன் அடிப்படையில்? ஆண்டவரை விசுவாசித்ததனால், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனால் அவர் நம்மை ரட்சித்து இன்றைக்கு நம்மை அவர் நீதிமானாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதன் மீது நம்பிக்கை வைத்தோம்? விசுவாசம் என்றால் நம்பிக்கை. ஆரோக்கியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஸ்தோத்திரம், குழந்தை பருவத்தில் உள்ள ஆரோக்கியம். ஸ்தோத்திரம், வாலிப வயதில் பிள்ளையாய் இருக்கக்கூடிய வயதில் உள்ள பலன், வாலிபனாய் இருக்கும் போது இருக்கக்கூடிய பலன், அதன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல அது மாறிக்கொண்டே இருக்கும். முதியவர் வயதானவர் மாறும்போது அந்த பலன், அதன் மீது வைத்த அந்த நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு உலகம் எங்கும் பணத்தின் மேல் உள்ள நம்பிக்கை ஸ்தோத்திரம் மாறிவிட்டது. ஆஸ்தி அந்தஸ்து மேல் வைத்த நம்பிக்கை எல்லாம் மாறிவிட்டது. பொருட்கள் மேல் வைத்த நம்பிக்கை எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் மாறாத ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் மகிமையின் தேவனின் நம்பிக்கை. அவரை நம்பி வாழுகிற ஜனங்களை கர்த்தர் இந்நாள் வரையிலும் ஸ்தோத்திரம் கைவிடாதபடி காத்து வருகிறார். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. Praise you, Jesus. இன்னைக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்குண்டான பதிலை பரத்திலிருந்து தேவன் தருகிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாம். இன்னைக்கு அநேக விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய், நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்ப முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அநேக நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு நாளில் இல்லாமல் போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் அவர் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இது இந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து செபிக்கும்படி அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அங்கே அவன் மிகுந்த வேதனையோடு ஸ்தோத்திரம் பிசாசுகள் பிடித்து
அவனை ஸ்தோத்திரம் மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிற மரணப்படுது. இன்றைக்கும் தேசம் எங்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. மரண சூழ்நிலை, மரண ஓலை எரிப்பதற்கு ஸ்தோத்திரம் 48 மணி நேரம், 24 மணி நேரம், 20 மணி நேரம் ஆகிறது என்று சொல்லுகிறார். தேசத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த போது ஸ்தோத்திரம் சீசர்கள் செபித்த போது அற்புதம் நடக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். என்ன ஆனது? அன்றைக்கு அவன் ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்திருந்தவனை ஸ்தோத்திரம் பிள்ளையில அவனுடைய பிள்ளையை பிசாசு பிடித்து அலக்கழித்துக் கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்து வந்து கையை நீட்டி செபித்த போது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? ஆமே, அவன் நம்பினான், விசுவாசித்தான். என் தெய்வம் இயேசுவால் இது கூடும் என்று நம்பினான். அவனுக்கு அப்படி ஆயிற்று. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த சூழ்நிலையில் செபித்த போது சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், எங்களால் இது கூடாமல் போனதே? ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஒரு நாம மகிமைப்படுவதாக. நமக்கு தேவை விசுவாசம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம் விசுவாசத்தை உயிர்ப்பிக்கலாம். நம் விசுவாசம் ஒருவேளை சோர்ந்திருக்கலாம், நம் விசுவாசம் ஒருவேளை குறைந்திருக்கலாம், நம் விசுவாசம் ஒருவேளை ஸ்தோத்திரம் என்று நாமும் மகிமைப்படுவதாக, நம் விசுவாசம் ஒருவேளை குறைவோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். என்ன ஆகும்? உன் தரித்திரம் செழிப்பாக மாறும். எப்படி? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி சூழ்நிலையை பார்க்கவில்லை. இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து, தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாம், உமது கரவனோடு இருக்கட்டும், இந்த கொள்ளை நோய் என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தருளும் என்று இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்தான். அதனால அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். இந்த மாதம் நீங்க எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறீங்களோ, எதெல்லாம் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆகும். அது நல்லது. ஒருவேளை உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறணும்னா விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்தால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் பலனை பரத்திலிருந்து உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும், ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். தேவனாலே எல்லாம் கூடும். எப்படி கூடும்? நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் நல்லவர். அன்றைக்கு லூக்கா 18:10-14 வரைக்கும் வாசித்தா தெரியும். ஸ்தோத்திரம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் மாயக்காரன். வரும்போது அவன் பாவியாக வருகிறான். அன்றைய சமூகத்துல உள்ள போது கூட முடியாமல் தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டு ஸ்தோத்திரம் அவன் விசுவாசத்தோடு ஜெபித்தான். கர்த்தர் நல்லவர். வரும்பொழுது பாவியாய் இருந்தான், போகும்போது நீதிமானாய். ஆமென். அதுதான் விசுவாசம். அவரை நம்பி இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் நம்பி செய்றீங்களோ, அது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். அவைகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஆகும். அநேக காரியங்களிலே நம்பிக்கை வைத்து செயல்படுகிறார்கள். நம்பினவர்கள் கைவிடுகிறார்கள். நம்பிக்கை வீணாகிறது. நம்பினது நடக்காமல் போகிறது. நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு ஆகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தை குறித்த இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் விசுவாசத்தின்படி நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் விசுவாசத்தின்படி நமக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக இடங்களில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது.
எப்படி நடக்கிறது? தேவன் கிரியை செய்கிறார். அதோடு கூட அவர்கள் தேவனை நம்பும் பொழுது அவர்களுக்கு கிரியைகள், வெளிப்பாடுகள் உண்டாகிறது. என் வாழ்க்கையில இது இன்னும் மாறாமலே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு, வேதனையோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். நான் ஆண்டவரை 100% முழுமையாய் நம்புவேன். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவர்களை ஸ்தோத்திரம் அன்றைக்கு அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் இந்த பொச்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு நின்றார்கள். நடந்தது என்ன? 3 பேரை அக்கினி, எரிகிற அக்கினியில் போட்டார்கள். 4வது நபராக நன்மை செய்கிற, ஓ ஹல்லேலூயா, பாதுகாப்பை தருகிற தேவன் அவர்களோடு 4வது நபரா உலாவிக் கொண்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு, வைராக்கியத்தோடு தேவனுக்காக ஓ ஸ்தோத்திரம் நிற்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். உங்க வாழ்விலும் என் வாழ்விலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இதை நாம் பார்க்க இருக்கிறோம். விசுவாசத்தை ஸ்தோத்திரம் ஒரு 5-6 காரியங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் நேரம் நமக்கு குறைவா இருக்கிறபடினாலே நாம் அடுத்த வாரத்தில் இதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தின் மாதிரியாய் நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தையே இந்த மாதம் முழுவதும் நீங்களும் நானும் பேச வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. யோபுடைய வாழ்வில் ஸ்தோத்திரம் அநேக சூழ்நிலை, போராட்டங்கள், நெருக்கங்கள், இழப்புகள், தோல்விகள் இருந்தது இல்லாமல் எல்லாம் மாறினது. ஆனாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு யோபுவாய், விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஒரு யோபுவாய் வாழ்ந்து காட்டின ஒரு யோபு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும், எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். உங்களுக்கு எனக்கும் ஒரு வழி இருக்கிறது, ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவர்தான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஓட்டம் என்பது என்ன? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் முழுவதும் விசுவாசத்தில் ஓட விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவர் காட்டுகிற அந்த தேசத்திற்கு போவதற்கு ஆபிரகாமுக்கு அட்ரஸ் கிடையாது, அட்ரஸ் கொடுக்கப்படல. இன்றைக்கு இருக்கிற மாதிரி கூகுள் மேப் சர்ச் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு புறப்பட்டார். ஆமென், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரம்பத்தில் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி வேறு பிரித்த போது அவர் போனார். போகும்போது இனத்தையும் உன் தேசத்தை விட்டு புறப்படும் போது குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டார். லோத்து தன்னுடைய தகப்பன் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போனார். போகும்பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி நடக்க ஆரம்பித்தார். வழியில் உறவினர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தார். அதனால அவர் போக வேண்டிய அந்த வழி சற்று நீளமானது, நாட்கள், ஆண்டுகள் அதிகமானது. கர்த்தர் நல்லவர், நாம் மகிமைப்படுவதா. காணவெளியில் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆபிரகாம் தொடங்கின காரியத்தில் அப்பா சொன்னார், இந்த வழியா போனான் ஸ்தோத்திரம், ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இருக்கும், தண்ணீர் வழியாய் போகலாம் என்று சொன்ன போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசித்தார். ஆனால் அப்பா சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போது அங்கே ஸ்தோத்திரம்
லோத்துனுடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் பிரச்சனை வந்தது. அநேக பிரச்சனைகளை சந்தித்தான் ஆபிரகாம். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளை சந்தித்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசம் வைத்திருந்தால். ஆனால் வழியில் அநேகர் அவரை கைட் பண்ணும்போது, அவர்களை வழி நடத்தும் போது அவைகளின்படி அவர் போனாலும் நல்லவர். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன இடத்திற்கு போவதற்கு நாட்கள் சென்றது. ஆனால் அநேக பிரச்சனைகள் சந்தித்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் தான் காரணம். ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசத்தை, வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்கிற விசுவாசத்தை, வார்த்தை மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் செய்வார் என்ற 100% நம்பும் பொழுது நம் வாழ்க்கையில அத்தனையும் அப்படியே நிறைவேறுகிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். அன்றைக்கு ஆபிரகாம் நடந்து வந்த போது அநேக பிரச்சனைகளை சந்தித்த இந்த ஆபிரகாம் கடைசியில் ஆண்டவர் பேசினார். உன் ஏகசுதன் என்று மாறாமல் எனக்கு பலியிடுவாயன்னு சொன்ன பொழுது, ஸ்தோத்திரம், மனைவி கிட்ட சொல்லல, வேலைக்காரர்கிட்ட சொல்லல, ஒன்று சொன்னார், அவர் எல்ரோகி, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் ஏகவா ஈரா இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு பலிகளை செலுத்துவதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி பலி செலுத்துவதற்கு போன பொழுது கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று சொன்னார். நடந்த அற்புதம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டியை, ஆட்டுக்கடாவை அவருக்கு ஆயத்தமாக்கி வைத்திருந்தார். சொன்னபடி செய்தபடினாலே அன்றைக்குதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் ஆரோக்கியமும் ஸ்தோத்திரம் கொடுத்த வாக்கு தத்தங்களும் நிறைவேறுவதற்கு அதை 100% நம்பி விசுவாசித்து அதன்படி வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த 4 வாரங்களை நாம் இதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இப்போது கூட நேரம் நமக்கு குறைக்கப்பட்டு கண்களை மூடி அந்த வார்த்தைக்காக செபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை இந்த மாதத்தில் தொடர்ந்து நாங்கள் பேச இருக்கிறோம். விசுவாசம் உண்மையில நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம். நீர் வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உடைய வருகைக்காய் நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எங்கள் தேசம் மாற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசத்தின் கொள்ளை நோய் நிறுத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராய் இருக்கிறீர்கள். ஆமென். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் என் தேவன் ஹல்லேலூயா எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படட்டும். எங்கள் விசுவாசத்தினால் எங்களுக்கு இந்த மாதத்தில் ஹல்லேலூயா அற்புதங்கள் நடப்பதா, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்கள் உண்டாவதா, ஆரோக்கியம் உண்டாவதா, பெருக்கம் உண்டாவதா, உயர்வு உண்டாவதாக, மேன்மை உண்டாவதா, தரிசனம் நிறைவேறுவதா, தரிசனத்தின் பாதையில் நடத்துகிறார். இதை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து பேச இருக்கிறோம். கர்த்தர் பேசுகிறார். விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறார். அநேகருடைய வாழ்விலே விசுவாசம் குறைந்திருக்கிறது. இந்த வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டு பலனடைவார்கள். 100% நாங்கள் விசுவாசம். தொடர்ந்து பேசின வார்த்தைகளுக்கு ஆராதனை இடைப்பட்டு நன்றி. தொடர்ந்து நீர் ஆலோசனை கடமைக்கு துதியுடைய ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம், கிருபை, ஜீவனும் நல்லபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவானே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தினால் உங்களுக்கு எல்லாம் ஆகும். ஆமென்.